ராஜேந்திர சோழன் காலத்திய ஆனைமங்கலம் செப்பேடுகள் சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு நெதர்லாந்திலிருந்து இந்தியா திரும்பியிருக்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பேடு பொறிக்கப்பட்ட வரலாற்றை தெரிந்து கொள்வோமா? மாமன்னர்கள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் மிகப்பெரிய கடற்படையை கொண்டு கடல் கடந்து சென்று பல நாடுகளை வென்று காலத்தால் அழியாத தமிழர் வரலாற்றை பல கல்வெட்டுகளை செதுக்கி வச்சாங்க. அதே போல பல கோயில்களுக்கு நிறைய தானங்களையும் வழங்கியிருக்காங்க. இது செப்பேடுகளையும் எழுதி வச்சிருக்காங்க. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 21வது ஆட்சி ஆண்டுல கிபி 1005 நாகப்பட்டினத்துல ஸ்ரீ விஜய அரசன் மார விஜயேந்திரதுங்க வர்மனால கட்டப்பட்ட சூளாமணி வர்ம விகாரம் என்ற புத்த விகாரத்துக்கு 97 வேலி பரப்பு கொண்ட ஆனைமங்கலம் கிராமத்தை ராஜராஜ சோழன் வாய்மொழியா தானம் வழங்கியிருக்காரு. பின்னாட்கள்ல அவருடைய மகனான பேரரசர் ராஜேந்திர சோழன் எழுத்துப்பூர்வமா செப்பு தகடு மூலமா உறுதி செஞ்சிருக்காரு. சில காலம் நாகப்பட்டினம் பகுதி டச் ஈஸ்ட் இந்தியா கீழ் இருந்த செப்பேடு பின்னர் 18ஆம் நூற்றாண்டு டச் ஆதிக்கத்தின் போது புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால நாகையில இருந்து இந்த செப்பேடுகள் நெதர்லாந்து எடுத்து செல்லப்பட்டுச்சு. பின்னர் ஹமேக்கர் குடும்பத்தினர் வசம் இருந்த இந்த செப்பேடு 1862ஆம் ஆண்டு லெய்டன் பல்கலைக்கழக அருங்காட்சியகத்துக்கு நன்கொடையா வழங்கப்பட்டுச்சு. வரலாற்று சிறப்புமிக்க 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு கோரிக்கைகளுக்கு மத்தியில நெதர்லாந்துல இருந்து நம் இந்திய மண்ணிற்கு திரும்பி இருக்கு. அங்குள்ள பல்கலைக்கழகத்துல சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலா பாதுகாக்கப்பட்டதால உலக வரலாற்றுல இது லீடன் பட்டயங்கள் என்று அழைக்கப்பட்டுச்சு. 2 கால கட்டங்களை எழுதப்பட்ட 30 கிலோ எடை கொண்ட 21 செப்பேடுகள் ஒரு வெண்கல வளையத்தால பிணைக்கப்பட்டு பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டுள்ளது. வளையத்தின் முன்பகுதியில சோழர் காலத்து அரசு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செப்பேடும் 14 இன்ச் நீளமும் 5 இன்ச் அகலமும் கொண்டது. ராஜேந்திர சோழன் வழங்கிய முதல் 5 செப்பேடுகள் சமஸ்கிருதத்திலையும் 16 செப்பேடுகள் தமிழ் எழுத்திலையும் செதுக்கப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்தில் உள்ள பகுதி சோழ மன்னர்களின் பரம்பரையை சொல்கிறது. தமிழ்ல உள்ள பகுதிகளில் ராஜேந்திர சோழனின் தந்தையான ராஜராஜ சோழனின் சாதனைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதே போல ராஜேந்திர சோழனின் பேரன் குலோத்துங்க சோழனால வழங்கப்பட்ட 3 சிறிய ஏடுகளும் வளையத்துல இணைக்கப்பட்டிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க செப்பேட்ல மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்து கல்வி, கலாச்சாரம், அரசியல், கட்டடக்கலை, பொருளாதாரம் மற்றும் ஆட்சி அமைப்பு பற்றிய குறிப்புகள் இதுல விவரிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆமூர், நாணலூர், புத்தாக்குடி, மூஞ்சிக்குடி, சந்திரப்பாடி, உதய மார்த்தாண்ட நல்லூர் உள்ளிட்ட ஊர்கள் ராஜராஜ சோழனின் சாதனைகளோட 26 கிராமங்கள் தானமா வழங்கப்பட்ட செய்தியை இதன் மூலமா அறியலாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க செப்பேடுகளை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு தமிழ் ஆர்வலர்கள் குரல் எழுப்பிய நிலையில தற்போது நெதர்லாந்து அரசு பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்திருக்காங்க. தமிழகத்தின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் வணிக தொடர்புகள் நிறைந்த இந்த ஆனைமங்கலம் செப்பேடு ஒரு தமிழகத்திற்கான பொக்கிஷம் என்றே சொல்லலாம். சைவ சமயத்தை சேர்ந்த சோழர்கள் புத்த விகாரத்திற்கு தானம் வழங்கியது மத நல்லிணக்கத்தை காட்டுவதா பார்க்கலாம்.